பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய பெரிய மால்ஸா இருக்கட்டும், ஷாப்பிங் சென்டர்ஸா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சார்? முதல்ல எந்த இடத்தையுமே நம்பாதீங்க. சூப்பர். ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஃபோன் வச்சிருக்கோம், சரியா? உங்களோட ஃபோன்ல ரூம்ல இருக்கிற லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு, அதாவது ட்ரையல் ரூம்ல லைட்ஸ் இல்லாம இருக்கிறப்போ உங்களோட கேமரால நீங்க படம் எடுக்க ட்ரை பண்ணுங்க. எடுத்து இப்ப பாக்குறீங்க. பார்த்தா சப்போஸ் அந்த ரூம்ல ஏதாவது ஒரு கேமரா ஃபிட் பண்ணிருக்காங்கன்னா அவங்க பெரும்பாலும் என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டாக்க, வெளிச்சம் தெரியறதுக்காக இன்ஃப்ராரெட் லைட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த இன்ஃப்ராரெட் லைட்ஸ் ஹியூமன் ஐஸுக்கு தெரியாது, ஆனா உங்களோட மொபைல் கேமராவுக்கு அது தெரியும். இப்போ நான் இது ஒரு ட்ரையல் ரூம், சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் செல் எடுத்து வீடியோ ஆன் பண்ணுவேன், கேமரா ஆன் பண்ணுவேன். இருட்டா இருந்துச்சுன்னா இட் இஸ் சேஃப் பிளேஸ். இப்போ நான் கேமரா ஆன் பண்ணா black and whiteல படம் தெரிஞ்சது, பழைய காலத்து black and white மாதிரி தெரிஞ்சதுன்னா அங்க ஏதோ ஒரு இன்ஃப்ராரெட் லைட் சோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இன்ஃப்ராரெட் லைட் சோர்ஸ் இருக்குனாலே கேமரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன சார் ஆக்ஷன் எடுக்கலாம்? நீங்கள் பிரச்சனை பண்ணால் உங்களை அவங்க எப்படி திருப்பி தாக்குறதுக்கும் அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குது என்னதுங்கிறது தெரியாது. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கான ரொம்ப சேஃப்டி என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 100 நம்பர் கால் பண்ணிங்கனாக்கா போலீஸ் வரும். அவங்க வந்த பிறகு நீங்கள் இதான் சுச்சுவேஷன் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியோ உங்களோட கேமராவில் எடுத்து காட்டினீங்கனாலும் உங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷனை அவங்க கொடுப்பாங்க முதல்ல. அதுக்கப்புறம் அவங்க பிறக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸை அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து என்ன சார் பண்ணுவாங்க? வெளிநாட்டுக்கு செல் பண்ணுறாங்களா? வணக்கம் மக்களே, இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் தி கிரேட் அண்ட் ஃபேமஸ் சைபர் எக்ஸ்பர்ட் ராமன் சார் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய பெரிய மால்ஸா இருக்கட்டும், ஷாப்பிங் சென்டர்ஸா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சார்? முதல்ல எந்த இடத்தையுமே நம்பாதீங்க. சூப்பர். ஸோ நல்ல பிராண்டு, பெரிய இடம், அதனால இங்கே தப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை எதையுமே முதல்ல வச்சுக்காதீங்க. நீங்கள் முதல்ல அந்த சுற்று வட்டத்தை நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து உத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அங்கே இந்த மாதிரியானது ஏதாவது நடந்ததுன்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட். இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஃபோன் வச்சுருக்கோம். ஆமாம், சரியா? உங்களோட ஃபோனில் ரூம்ல இருக்கிற லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு, அதாவது ட்ரையல் ரூம்ல லைட்ஸ் இல்லாம இருக்கிறப்போ உங்களோட கேமரால நீங்க படம் எடுக்க ட்ரை பண்ணுங்க. எடுத்து இப்ப பாக்குறீங்க. பார்த்தா சப்போஸ் அந்த ரூம்ல ஏதாவது ஒரு கேமரா ஃபிட் பண்ணிருக்காங்கன்னா அவங்க பெரும்பாலும் என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டாக்க, வெளிச்சம் தெரியறதுக்காக இன்ஃப்ராரெட் லைட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த இன்ஃப்ராரெட் லைட்ஸ் ஹியூமன் ஐஸுக்கு தெரியாது, ஆனா உங்களோட மொபைல் கேமராவுக்கு அது தெரியும். ஸோ நீங்கள் சப்போஸ் அங்கே ஒரு கேமரா ஃபிட் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபோனில் இருக்கிற கேமராவில் நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா, இருட்டு ரூமில் ஃபுல் ப்ரெஷரில் படம் எடுத்தால் என்ன வரும்? இருட்டாக தான் இருக்கும், எதுவும் வராது. அப்படி இருந்ததுன்னா அங்கே கேமரா இல்லைன்னு அர்த்தம். அதே நேரத்தில் அங்கே ஏதாவது ஒரு கேமராவோ இன்ஃப்ராரெட் லைட்டோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபோனில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும். இப்போ நான் இது ஒரு ட்ரையல் ரூம், சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் செல் எடுத்து வீடியோ ஆன் பண்ணுவேன், கேமரா ஆன் பண்ணுவேன். கரெக்ட். இருட்டா இருந்துச்சுன்னா இட் இஸ் சேஃப் பிளேஸ். இப்போ நான் கேமரா ஆன் பண்ணா black and whiteல படம் தெரிஞ்சது, பழைய காலத்து black and white மாதிரி தெரிஞ்சதுன்னா அங்க ஏதோ ஒரு இன்ஃப்ராரெட் லைட் சோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இன்ஃப்ராரெட் லைட் சோர்ஸ் இருக்குனாலே கேமரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன சார் ஆக்ஷன் எடுக்கலாம்? கம்ப்ளைண்ட் பண்ணுங்க போலீஸ்ல. அங்க இமீடியட்டா இது பண்றதுக்கோ அல்லது சத்தம் போடுறதுக்கோ ட்ரை பண்ணாதீங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆக்சுவலா அது அவங்களோட ஏரியா. ஸோ வெளியில் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த சுச்சுவேஷன்ஸில் இப்படி இருந்தது அப்படின்னு. அப்போ அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களால பிரித்து பார்க்க முடியும், எங்கே இருந்தது என்ன இருக்குன்னு உடச்சி உள்ளே என்னக்குன்னு கூட பார்க்க முடியும். சப்போஸ் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு தேவையான லீகல் ஆக்ஷன்ஸை அவங்க எடுப்பாங்க. ஓகே, இது எல்லா இடத்துலையுமே ட்ரையல் ரூம்ஸில் நம்ம சேஃபாக இருக்கணும். இதே மாதிரி இப்போ ஒரு ரெசார்ட்ஸோ இதே தான். ஆக்சுவலாக நான் சொல்கிறது புதுசாக ஒரு ஹோட்டல் ரூமுக்குள்ளுக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுங்க, எங்கே கேமரா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இன்றைக்கி அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. அப்படியா சார்? ஏன் கேட்டாக்க, ஒரு ப்ளக் பாயிண்ட்டோட ஹோலில் இருக்கிற மாதிரி கேமரா இருக்குது, ஒரு லைட்டில் இருக்கிற மாதிரி கேமரா இருக்குது, வேறு ஏதாவது ஒரு ஃப்ளவர் வாஷில் இருக்கிற மாதிரி கேமரா இருக்குது. கேமராஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஃபோன் சார்ஜர் போடுறோம் இல்லையா, அந்த சார்ஜரோட பாயிண்ட்டில் கேமரா இருக்குது.
ஒரு பேனாவோட டிப்பில் கேமரா இருக்குது. ஸோ கேமரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப அதிகம். அதை நம்மளால் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. ஆனால் எகைன் இந்த இடத்துலையுமே அவங்களோட கேமராவை அவங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு வெளிச்சம் வேணும். ஆப்வியஸ்லி வந்து ரூமில் வெளிச்சம் இருக்கணும்னு நெசசிட்டி இல்லை. அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் இவங்களும் வந்து இன்ஃப்ராரெட் லைட் சோர்ஸும் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த இன்ஃப்ராரெட் லைட்டு ஹியூமன் ஐக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் உங்களோட கேமராவை எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஒரு சின்ன டவுட்டு, இப்போ ஒரு பெரிய ஒரு ரெசார்ட்டில் தங்கியிருக்கோன்னு வைங்களேன், நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த முக்கில் இருக்குன்னே சொல்ல முடியாது. கேமரா எந்த முக்கில் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நான் சொல்கிறது இப்போ இதை எடுக்கிறதுக்காக ஒரு லைட் சோர்ஸ் வேணும். அந்த லைட் சோர்ஸ் வந்து அவங்க எங்கேருந்து வச்சுருந்தாலும் அதை நீங்கள் லைட் சோர்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணாலே கேமரா இருக்குங்கிறது அண்டர்ஸ்டுட்னு சொல்கிறேன் நான். இப்போ மைன்யூட்டாக இப்போ அந்த இடத்துல வச்சுருக்காங்க. கேமரா எங்கே வேணாலும் இருக்கட்டும், கேமராவை பற்றி நமக்கு கவலையே இல்லை. இப்போ இந்த இடத்த எடுக்கணும்னா எனக்கு இங்கே வெளிச்சம் இருந்தால் தானே கேமரா எடுக்கும். ஆமாம். அப்போ இதுக்கு உண்டான இன்ஃப்ராரெட் லைட் இங்கே தான் எங்கேயாவது வச்சுருப்பாங்க. கேமரா வேற எங்கேயாவது கூட இருக்கலாம். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து இந்த இடத்துல இன்ஃப்ராரெட் லைட்டுக்கு என்ன தேவை அதை பேஸ் பண்ணி உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே. அண்ட் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து பப்ளிக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரூமே வந்துட்டு ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அங்கேயும் இது மாதிரி செக்அப் பண்ணிக்கிறது நல்லதா சார்? தாராளமாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன். எப்போ உங்களுக்கு எந்த இடத்து மேலே நம்பிக்கை இல்லையோ அந்த இடத்துல ரொம்ப சிம்பிள், எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணியிருக்கேன். உங்களோட கேமராவை எடுத்து ஃபோனில் இருக்கிற கேமராவை ஆன் பண்ணி இப்படியே செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த கவலையும் உங்களுக்கு பட வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் பிளாக்காக இல்லாமல் ஒரு இடத்துல மட்டும் வெளிச்சம் தெரியுது, இல்லை அந்த இடத்துல இருக்கிறது உங்களோட கேமராவில் தெளிவாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக தெரியுது அப்படின்னு சொன்னால் அங்கே இன்ஃப்ராரெட் லைட் சோர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இன்ஃப்ராரெட் லைட் சோர்ஸ் இருக்குன்னாலே கேமரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே. அகெயின் இப்போ இது மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபேமிலியாக போய் தங்கியோ இல்லை ட்ரையல் ரூம்லையோ மாட்டிக்கிட்டோன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம எப்படி வெளில வருது? சேம் ப்ரொசீஜரா? இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்குன்னு போயிருக்கிறப்போ அந்த ரிசார்ட் எவ்வளோ பெருசுன்னு தெரியாது, அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. நீங்கள் பிரச்சனை பண்ணால் உங்களை அவங்க எப்படி திருப்பி தாக்குறதுக்கும் அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குது என்னதுங்கிறது தெரியாது. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கான ரொம்ப சேஃப்டி என்னதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 100 நம்பர் கால் பண்ணிங்கனாக்கா போலீஸ் வரும். அவங்க வந்த பிறகு நீங்கள் இதான் சுச்சுவேஷன் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியோ உங்களோட கேமராவில் எடுத்து காட்டினீங்கனாலும் உங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷனை அவங்க கொடுப்பாங்க முதல்ல. அதுக்கப்புறம் அவங்க பிறக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸை அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து என்ன சார் பண்ணுவாங்க? வெளிநாட்டுக்கு செல் பண்ணுறாங்களா? கரெக்டாக சொன்னால் ஒரு 15 நிமிடம் ஓடுற மாதிரியான ஒரு வீடியோவோட இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து 2-2.5 லட்சம் ரூபாய். நீங்கள் பார்க்கக்கூடிய வெப்சைட்ஸில் வந்து போர்ன் வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போர்ன் கண்டென்ட்லாம் எங்கேருந்து வருது? அதான் எங்கேருந்து சார் வருது? ஒன்று ப்ரொஃபஷ்னலாக இதுக்கான பீப்புள்ஸ் வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு படம் எடுக்கிறோமோ அது மாதிரி பொருளையும் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து சில கண்ட்ரீஸில் அலவுடு. அது ஒரு செட்டு இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டாக்க எல்லாருக்கும் அந்த மாதிரியான போன் பார்க்குறதுல விருப்பம் கிடையாது. ஸோ தே வாண்ட் சம்திங் நேச்சுரல். அப்போ நேச்சுரல்னால் என்ன பண்ண முடியும்? தெரியாமல் எடுத்தால் தான் முடியும். ஸோ அதனால் இந்த போனுக்குவான மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அப்படியா சார்? கண்டிப்பாக. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக இப்போ இருக்கக்கூடிய எந்த ஒரு போர்ன் சைட்டுக்கு போனீங்கனாலுமே அந்த போர்ன் சைட்ஸில் வந்து சப்மிட் வீடியோஸ்னே ஒரு லிங்க் இருக்கும். நீங்கள் அந்த சப்மிட் வீடியோஸுக்குள்ளுக்குள்ளே போனீங்கன்னாக்கா அதுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன்ஸ் இதெல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுபடி நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னு சொன்னாக்க அதை அவங்க வெரிஃபை பண்ணிட்டு கண்டென்ட் ஒரிஜினலா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு வரை வேறு யாருக்கிட்டையும் இல்லையா, காப்பிரைட் இருக்காங்கிறதெல்லாத்தையும் நீங்கள் நம்மளுக்கு தான் வந்து போன் வந்து இல்லீகல். பட் வேர்ல்டில் நிறைய கண்ட்ரீஸில் போன் லீகல் தான். ஸோ அதனால் வந்து அதை அவங்க பிஸ்னஸாக பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த அப்லோட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்க அதை அவங்க வேலிடேட் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு அதுக்கு உண்டான பேமெண்ட் அவங்க கொடுக்க போகிறாங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பேமெண்ட்டுக்காக தான் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து சீக்கிரட்டாக வச்சு பண்ணிட்டு இருக்காங்களா சார்? பெரிய இண்டஸ்ட்ரி அது, ரொம்ப ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி. ஐயோ ரொம்ப கஷ்டம் போல இருக்குது சார். மாட்டினா யார் எங்கன்னு கூட ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ நீங்கள் சொல்கிற அது பழி வாங்குறதுக்காக பண்ணக்கூடியது வந்து ஒரு 10% இருக்கலாம், இல்லை 20% இருக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து இதுக்கு பின்னால் இருக்கிற பிஸ்னஸும் ஃபினான்ஸும் தான் ரீசன்ஸ். ஆமாம், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா சிக்கனா ரொம்ப கஷ்டம் வெளியில் வருதுல்ல. ரொம்ப கஷ்டம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு போர்னோகிராஃப் வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு வெப்சைட்டு கம்பெனியும் ஆக்சுவலாக ஒருத்தரே வந்து 10-20 சர்வர் ரன் பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்த ஒரு பிஸ்னஸ். இப்போ நம்ம ஒரு சிம்பிள் ஆக்சுவலாக ஒரு மாட்ரிமோனி வெப்சைட்னு எடுத்துக்கோமே. நம்ம ஊரில் கிட்டத்தட்ட 20-30 மாட்ரிமோனி வெப்சைட்டை ஒரே கம்பெனி தான் ரன் பண்ணுது, வேறு பேரில் இருக்கும். அதே மாதிரி இந்த போர்ன் வெப்சைட்ஸையும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வேறு பேரில் வேறு கேட்டகரிஸில் வேறு ஸ்டைல்லன்னு இருக்குமே ஒழிய, பட் இதோட எல்லாத்தோட ஒரிஜினல் ஓனர் வந்து ஃபைனலாக ஒரு ஆள் தான் இருப்பார்.
ஸோ இவர் வந்து ஒரு போர்னோகிராஃபியை இந்த மாதிரி ஒரு 2 லட்சம் கொடுத்தோ 2 லட்சம் கொடுத்தோ வாங்குறப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டால் இதுக்கான காஸ்ட்டை எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அதை அவரோட 20 சைட்லேயோ 30 சைட்லேயோ லான்ச் பண்ணுவாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து இது எப்போ முதல்ல தெரிய வரும், யாராவது ஒருத்தர் இதை பார்த்து இது மூலமாக உங்களுக்கு தெரிய வர்றதுங்கிறதே ஒரு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஆக்சுவலாக இதில் இன்னொரு பிரச்சனை வேறு என்ன இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, பார்த்தாக்க எல்லாரும் சொல்லுவாங்கன்னு கூட சொல்ல முடியாது. ஸோ இது தெரிய வர்றதுக்கே நமக்கு டிலே ஆகும். அப்படி தெரிய வந்ததுன்னா கூட நமக்கு ஒரு சைட்டில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் நீங்கள் அதை லிங்க் ரிமூவ் பண்ண சொல்லி நீங்கள் அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணால் அந்த ஒரு வெப்சைட்டில் இருந்து மட்டும்தான் அது ரிமூவ் ஆகும். அதே ஓனர் பேலன்ஸ் 15 வச்சுருப்பார்ல, அதில் ரிமூவ் பண்ண மாட்டார் அவர். நீங்கள் அதை கண்டுபிடிச்சி நீங்கள் மறுபடியும் சொல்லணும், அப்போ தான் அவர் அதை ரிமூவ் பண்ணுவார் ஆக்சுவலாக. ஸோ இது மாதிரியான ப்ராசஸ் தான் வந்து அதில் திரும்ப போயிட்டே இருக்குது. ரொம்ப பெரிய பிஸ்னஸ் அது. இன்ஃபேக்ட் இன்டர்நெட்டோட டோட்டல் டிராஃபிக்கில் கிட்டத்தட்ட 50% டிராஃபிக் வந்து போர்னோகிராஃபி. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மாதிரி 10லேருந்து 15 நிமிஷம் வீடியோஸ் வந்து 2 லட்சம். ஸோ இதை வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சு தான் எல்லாம் எடுக்கிறாங்கன்றீங்களா? கண்டிப்பாக. எடுத்தது எங்கே சார் செல் பண்ணுவாங்க? ஆன்லைனில், அதே வெப்சைட்ஸில், அதே போர்னோகிராஃபி சப்மிட்லேயே சப்மிஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் சப்மிட் பண்ணிங்கனாக்கா வேலிடேட் பண்ணி பேமெண்ட் தராங்க அவங்க. ஐயோ, நிஜமாலுமேவா சார்? நிஜமா தான். இதெல்லாம் போய் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்போ அவங்க அக்கௌண்ட்டுக்கு அந்த வீடியோ மட்டும் வாங்கிட்டு அவங்க பேமெண்ட் தரலனா? இல்லை, இது ஒரு லீகல் பிஸ்னஸ். அதில் வந்து நடக்கலாம் ஆக்சுவலாக. பட் ஆனால் ரொம்ப லெஸ் ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலாக. வந்து நீங்கள் உங்களோட அனுப்பின படத்துக்கு உங்கள்கிட்ட காப்பிரைட் இருக்கும், நாளைக்கு அது அந்த வெப்சைட்டில் இருக்குன்னா நீங்கள் அவங்க மேலே கேஸ் போடலாம். ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப கம்மி, அவ்வளோ இல்லை. ஆமாம். ஓகே. ஸோ இதுக்காக தான் இது ஒரு பிஸ்னஸ்க்காகவே போதும். உங்களுக்கு தான் அது போர்னோகிராஃபி, உங்களுக்கு தான் அது வந்து பிரச்சனை, உங்களுக்கு தான் அது ப்ராப்ளம், அவனுக்கு அது பிஸ்னஸ்ன்னு சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் சைட்ஸில் வரதெல்லாம் வந்து அவங்களுக்கே தெரியாமல் எடுக்கிறதா சார்? தெரியாமல் எடுக்கிறதும் இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாமே தெரியாமல் எடுக்கிறதுன்னு நான் ஒன்று கேள்விப்பட்டது, உண்மையான்னு பாருங்க. ஒரு சில நார்த் சைடில் இந்த மாதிரி குற்றங்கள் நிறைய நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தெரிஞ்சே அவங்க இந்த மாதிரி பண்ணி அதை எடுத்து அதை வந்து சப்மிட் பண்ணி அதை நீங்கள் சொல்ல மாட்டேன் உங்கள் லாங்குவேஜில் சப்மிட் இல்லை பண்ணுறாங்க இருக்கிறது தான் ஆக்சுவலாக வந்து இட் இஸ் ஆல்சோ எ பிஸ்னஸ். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லீகலாக அந்த மாதிரி பண்ணி காசு சம்பாதிக்கிறாங்களா? பண்ணுறாங்க. இது இங்கே இல்லை, பட் ஆனால் ஃபாரின்ஸில் நிறைய இடத்துல இது இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஸோ இது ஒன்றும் எனக்கு இந்தியாவுக்குள்ளுக்குள்ளே எனக்கு தெரியல. பட் ஆனால் அதர் சைடு கண்ட்ரீஸில் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சது தான். அப்போ மானம் சார்ந்த விஷயம் இல்லை, இது உங்களை பொறுத்த வரைக்கும் மானம், அவங்கள பொறுத்த வரைக்கும் மானம்லாம் இல்லை ஆக்சுவலாக. அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? ஸோ இது எப்படி சார் அவாய்ட் பண்ணலாம்? இது அவாய்டே பண்ண முடியல, இது பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டீங்க. அவாய்ட் பண்ண முடியாது. திருடராக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதுதான் இங்கேயும் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து ஒருத்தரோட ஆட்டிடியூட். ஐ மீன், நான் ஒரு கிராமத்து பேக்ரவுண்டில் இருந்து வந்தவன். தெரியாமல் கைப்பட்டுச்சுன்னு சொன்னாலே வந்து கையை டக்குன்னு எடுத்துக்கிற பெண்களை நான் பார்த்துருக்கேன். சரியா? சென்னைக்கு வந்த பிறகு ஆக்சுவலாக வந்து கேஷுவலாக ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் கை கொடுக்குற பொண்ணுங்களையும் நான் பார்த்துருக்கேன். இதுக்காக இது தப்பு அது சரி அப்படிங்கிறது இல்லை, இது அவங்களோட ஆட்டிடியூட். ஸோ அவங்களோட பழக்க வழக்கம் அவங்களோடது சார்ந்து ஒரு ஆணுக்கு தெரியாத ஆணுக்கு கை கொடுக்கறது தப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களோட நம்பிக்கை. ஆனால் இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் சொசைட்டி அப்படின்னு நம்ம வந்த பிறகு கை கொடுக்குறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது இங்கே இருக்கிறவங்களோட நம்பிக்கை. அதே மாதிரி இந்த உடல் போர்ன் இதெல்லாம் வந்து காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ஒரு விதமான நம்பிக்கை. காட்டினா என்ன, எனக்கு அதில் பணம் கிடைக்குதில்ல அப்படின்னு நினைக்கிறது 2வது விதமான நம்பிக்கை ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து சட்டப்படி எது சரி எது தப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை. ஆனால் அந்த சட்டமுமே வந்து நீங்கள் இந்தியாவுக்குள்ளுக்குள்ளே இதை நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் தப்பு. நீங்கள் இங்கேருந்து வந்து இதை லீகலாக அலோவ் பண்ணக்கூடிய கண்ட்ரிக்கு போய் நீங்கள் இந்த வீடியோ எடுத்து அதை நீங்கள் செல் பண்ணிட்டு திரும்பி இந்தியாவுக்குள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா அதை யாரும் உங்கள்கிட்ட தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நடக்கக்கூடியது. ஓகே. ஸோ பாவம் தெரியாமல் மாட்டிக்கிறவங்க தான் வந்து இதுலேருந்து வெளில வரதுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். தெரியாமல் மாட்டிக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. தெரிஞ்சு பண்ணுறவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியுமே. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துக்குமே போனாலும் யாரையும் நம்பாமல் நம்ம இந்த மாதிரி செக்கிங் பண்ணிக்கிறது ரொம்ப சேஃப் இல்லை சார்? இது போன்ற சிக்கல்கள்லேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். நன்றி.